ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக மாவெல்லாம் அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தால் போதுங்க. இட்லி மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இந்த அப்பம் ரெசிபி நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். அரிசி ஊற வச்சு அரைச்சி அப்பம் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா புளிச்ச இட்லி மாவு, ரொம்ப புளிக்கக்கூடாது. அதாவது முதல் நாள் அரைச்சி மறுநாள் நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இட்லி மாவு. இந்த குழிக்கரண்டியில் 4 குழிக்கரண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியை கரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து இப்போ இந்த 4 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துருக்கோம்ல, அதில் அந்த கருப்பட்டியை அல்லது நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை கரைச்சி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே நம்மளோட இட்லி மாவு இந்த மாதிரி தண்ணியாக ஆகிடும். இதை திக்காக்கிறதுக்காக கோதுமை மாவு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இது வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். நீங்கள் வந்து இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டி கரைச்சதில் கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது இல்லையா, அது கருப்பட்டியோட கலர் தான். நீங்கள் வெல்லம் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கருப்பட்டியோடைய கலர் தான் இவ்வளோ தூரம் டார்க்காக இருக்குது. வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கப்புறமும் நம்மளுடைய மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இது திரும்ப நம்ம கொண்டு வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த குழிகளில் நம்ம குழிப்பணியார கல்லில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு ரொம்ப தோசை மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இந்த கப்பில் 1 கப் அளவு இட்லி மாவு, 1 கப் அளவு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மாவை அட்ஜஸ்ட் பண்ணி கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நான் இப்போ இது மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் உடனடியாக செஞ்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இட்லி மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்கிறதுனால இதுக்கு சோடா உப்பும் எதுவும் தேவை கிடையாது. நம்ம இதை வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மாவை வந்து புளிக்க வைக்கையும் தேவையில்லை. நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனேயே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்து அது ஹீட் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த கல்லுடைய அந்த குழிகளில் வந்து 3/4 பாகம் மட்டும் நீங்கள் மாவு நிரப்பிக்கோங்க. ஏன்னா இது வேகும் போது இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பி வரும் நமக்கு. பாருங்கள், மாவு வந்து ஊற்றும் போது என்ன கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குழிகளில் மாவை ஊற்றின பிறகு இதை ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேல் பாகமும் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்ததுன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி திருப்பி விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா குழிப்பணியார கல்லுலேயே நமக்கு அதை திருப்புறத்துக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இது மாதிரி திருப்ப வந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா பஞ்சு போல் பந்தாக எலும்பி வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுடைய இந்த குழிப்பணியாரம் இது வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிறதுனால நல்லா டார்க்கான கலர்லேயும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வெல்லம் சேர்க்கறனாலும் சேர்த்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராகவே வரும். இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு சூப்பராக நல்லா பந்து போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வெந்த பிறகு எடுத்து ரெடி பண்ணிடுங்க. சர்வ் பண்ணிடலாம். உடனடியாக நீங்கள் சுட சுட டக்குன்னு காலி ஆகிடுங்க. கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இந்த அப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.